இன்றைக்கான எபிசோடில் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்ணி சௌந்தர்யா வந்து அழுகையே வச்சிட்டாங்க. அதுலேயும் வெளியேருந்து வந்தாங்க பார்த்துங்க ஒரு 3 பேர். அவங்க 3 பேருக்கும் சௌந்தர்யா வந்து ரியாக்ஷன் பண்ணுறது, சௌந்தர்யா டாஸ்க் பண்ணாது தான் கண்ணுக்கு தெரியும் போல இருக்குது. சௌந்தர்யா வந்து விஷால் அப்படிங்கிற எச்சக்கலை வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணால் கேவலப்படுத்தினா அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து தெரியாது. அவங்க 3 பேர் ஆடியன்ஸாக இல்லை விஷாலோட செம்புகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எச்சக்கலை 3 பேர் வந்தாங்க, 3 பேர் சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்ணாங்க. அதனால விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு அந்த கொஸ்டினை, என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணல இந்த மாதிரி வந்து இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அப்போ தான் அந்த கொஸ்டினை வந்து எடுக்கிறார் சௌந்தர்யாட்ட. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்துருச்சு. அவன் வந்து இஷ்டத்துக்கு நான் வந்து டாஸ்க் பண்ண சொன்னேன் சார், அவங்க டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, அது எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, லதாஜிக்கெல்லாம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து அவன் ஒரு பக்கம் உருட்டுறான். அதுக்கப்புறம் இந்த சாச்சனா, ஜாக்லின்னு, அப்புறம் இவன் விஷால், முத்துக்குமரன் பேசும்போதெல்லாம் அப்படியே முத்துக்குமரன் அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் சொல்கிறது எப்படி சொல்கிறான் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து மூச்சு திணற நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவங்க வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் காப்பாங்க. அப்படியே எனக்கு வந்து ஒரு மாறு இருக்கும். நம்ம சீரியஸாக போனோம் அப்படின்னா அவங்க வந்து ஹூ அப்படின்னு சொல்லி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்னென்னா முத்துக்குமரன் வந்து டென்ஷனோட உச்சிக்கு நம்மளை கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஜாக்லின் அப்படிங்கிற ஜாக்லின் நம்ம சப்போர்ட் பண்ணால், ஆனால் இதுக்கு மேலே சொல்கிறாங்க ஜாக்லின் செம்புகளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிருங்க. ஜாக்லின் மாதிரி ஒரு கேடுகட்டவளை வந்து பார்க்கவே முடியாது. கேடு கட்டவங்களை வந்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாச்சனா வந்து ஆர்வ கோளாறுன்னு சொல்கிறா, என்னைய வந்து கோவப்படுறா அப்படின்னு சொல்லி என்னைய சொல்கிறா. ஆனால் வந்து அவள் வந்து தீபக் சொன்னால், விஷால் சொன்னால், இதை விஷால் சொன்னால் கேட்டுக்கிறாளாமா, அதே மாதிரி ரயான் சொன்னால் கேட்டுக்கிறா, உண்மை சொன்னால் கேட்டுக்கிறா, அது மாதிரி சாச்சனா சொன்னால், நான் சொன்னால், தீபக் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, முத்துக்குமரன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, முத்துக்குமரனை கொண்டு வந்துருச்சு, அதுக்கு வந்து அவள் கவுண்டர் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி போச்சு அவளுக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து ஜாக்லின் வந்து பேசுது. அது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குட்டி சாத்தா வந்து வன்மத்தை கொட்டுது. இந்த மாதிரி என்னைய வந்து நான் வந்து போன வாரமே சொன்னேன், சௌந்தர்யா வந்து ரிசீவ் எண்டில் இல்லை அப்படின்னு சொல்லி, இப்போயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க நம்ம சொல்கிறது என்னன்னே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. என்னைய வந்து ஆர்வக்கோளாறாக இருக்காங்க. இப்போ அவங்க தான் ஆர்வக்கோளாறாக இருக்காங்க. நான் பேசும்போது என்னுடைய டோனு ஒரு மாதிரி சொன்னாங்க, என்னுடைய மரியாதை எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ அவங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த வன்மமாக எல்லாம் ஒரு வன்மமாக சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சௌந்தர்யா மேலே கொட்டுறாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ரயானு அவர் வந்து இல்லை சார் நான் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விட்டார்னு வைங்களேன், மற்ற எவனும் எல்லாமே போட்டாங்க. அது விஷால் அப்படிங்கிற எச்சக்கலை என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டாஸ்க் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதை பார்த்துட்டு இந்த டிவியை மாற்றிட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. நம்ம எதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா ஒரு டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா இது பழைய டாஸ்க் நான் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வன்மத்தை வந்து கொட்டி தள்ளுறாங்க. அதில் இந்த வெளியேருந்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த 3 பேருமே வந்து விஷால் செம்பாத்தான் இருக்கணும், இல்லை முத்துக்குமரன் செம்பாத்தான் இருக்கணும். அப்படியே அப்பட்டாமா ஏன்டா விஷால் ஒருத்தன் வந்து விஷால் அப்படிங்கிறவன் வந்து அவ்வளோ தூரம் மார்க் பண்ணுறான், அதை வந்து நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக கேட்க வேண்டியதானே? அதை வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பூரா ஆடியன்ஸே கிடையாது, இவங்க பூரா செம்புகள். ஒருத்தன் சொந்தக்காரனாக போய் உட்காந்துருக்கா, அதனால தான் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்கிறது தான் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்களாம் சௌந்தர்யா. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே பார்க்கும்போது மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். உடனே வந்து சௌந்தர்யா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று கண்ணீர் வர மாதிரி இருந்துச்சு. ஏன்டா வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டாடா இது பண்ணுவீங்க, யார் அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே ரியாக்ஷனில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோன்னா எல்லாத்துக்கும் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையை தூக்கி சௌந்தர்யா போட்டு அழுக வச்சிட்டாங்க. மக்களே ரொம்ப சேடாக இருக்குது. இதுவுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.